Hello friends, welcome to Anbudan and Samayal. இன்னைக்கு நம்ம Maggi Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஒரு கடாயில 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு 2 மேகி பாக்கெட்டை சேர்த்துக்க போறேன். மேகி மட்டும் சேர்த்தா போதும், அதில் இருக்க மசாலா சேர்க்க தேவையில்லை. இது நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சிடணும். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்ச மேகியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேகி கூட 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மேகி பேக்கெட் கூட வர மசாலா 2 சேர்த்துக்கிறேன். 2 மேகி சேர்த்துருக்கோம், அதனால நான் 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் ஒரு மேகியை நல்லா உடச்சி நல்லா பொடி பொடியாக நொறுக்கி எடுத்துக்கணும். எவ்வளோ சின்னதாக உங்களால் நொறுக்க முடியுமோ அந்தளவு நொறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நொறுக்கி எடுத்தாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மேகி மசாலாவை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்த பால்ஸை நம்ம மேகி கூட கோட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேகி கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கும். நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இது மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் கோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா மேகி ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் குடமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வேணும், அதனால் ஓவர் குக் பண்ணக்கூடாது. கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகரும் சோயா சாஸும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவும் மேகியை ஒரே பேட்டர்னில் செஞ்சு சாப்பிடாம இதுமாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேக்கெட் மேகி மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பால்ஸ்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்த பால்ஸை வந்து போட்டுக்க போகிறோம். எல்லா பால்ஸையும் நம்மள போட தேவையில்லை. நம்ம சாப்பிட போகிற நேரத்துக்கு மட்டும் இந்த பால்ஸை வந்து இந்த இதில் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா இந்த க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு போய் ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் பால்ஸை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை அப்படியே கூட சாப்பிடலாம். நம்மளுக்கு மேகி போண்டா மாதிரி நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மேகி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.